சித்தர் வணக்கம். மிஸ்டர் லேடி யூடியூப் ரசிகர்களுக்கு முதலில் என்னுடைய சித்தர்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களுடைய ரகசியமாக ஒரு ரகசியத்தை சொல்ல இருக்கிறேன். நோயின்றி 120 வருடம் சித்தர் ரகசியம். என்ன 120 வருடம் என்று நீங்கள் கேட்கலாம். நோயின்றி வாழக்கூட முடியுமா என்று கேட்கலாம். நோயின்றி வாழ்வதற்கு ஒரு மருந்து இருக்கிறதா? என்ன இப்போ மக்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா, எதுவாக இருந்தாலும் ஒரு மருந்து கொடுங்க, எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை வாங்கி சாப்பிட்டுடுறேன். மருந்தே இல்லாமல் வாழ்வியல் நெறியை சரி செய்து கொள்வதனால்தான் ஆயுளை விருத்தி செய்ய முடியும். அந்த ரகசியத்தை சித்தர்கள் அற்புதமாக நோய் அணுகா விதி என்கின்ற தலைப்பிலே சொன்னார்கள். அதை 10 பாகங்களாக பிரித்து ஒரு பயிற்சியாக நான் கட்டணம் இல்லாமல் அளித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் கவனத்திற்காக சொல்லுகிறேன். என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொண்டு விருப்பப்பட்டால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரிவித்து இந்த நோயின்றி 120 வயது சித்தர் ரகசியம் என்கின்ற 10 நாட்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பயிற்சி பெற்று தமிழ் கூறும் நல்லுலகம் சித்தர்களின் அருளால் நீண்ட ஆயுளோடும் நிரந்தரமான ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அது என்ன நோயின்றி 120 வருடம்? இந்த 120 என்ற சொல்லி எங்கிருந்து கிடைச்சது? தும்மனா கூட 100 வயசு இருக்கட்டும் சொல்லுவோம், இல்லை நீடூழி வாழ்க என்று சொல்லுவோம், பல்லாண்டு வாழ்கன்னு சொல்லுவோம். அது என்ன 120 வருஷம் அந்த எண்ணி எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்கலாம். சோதிட சாத்திரம் என்ன சொல்லுகிறது? சித்தர்கள் என்னை நம்புகிறார்கள். ஒவ்வொரு கிரகங்களும் மனிதன் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன. இப்போ நமக்கு தெரிந்து பார்த்தோம்னா எல்லா கிரகங்களுடைய ஆதிக்கமும் புவியில் இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று நிறைய சொல்லுவதற்கு கால அவகாசம் இல்லாததுனால ஒன்றை சொல்லுகிறேன். இப்போ ஃபுல் மூன் டேவில் முழு நிலவு நாள் பௌர்ணமி நாளில் பாருங்க, கடலுடைய அலை மேலோங்குகிறது. அதுவே அமாவாசை வருகிற போது கடலுடைய அலை குறைகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த லூனார் பீரியாடிசிட்டி தண்ணீரின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதற்கு ஒரு சான்று. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஹனிமூன்னு சொல்றோம், ஹனி ஸ்டார்னு சொன்ன என்ன சொல்றது இல்லையே, ஹனி சன்னுன்னு சொன்ன என்ன சொல்றது இல்லையே. ஏன்னா அந்த நிலவுக்குத்தான் அந்த ஆற்றல் இருக்கிறது, தாம்பத்தியத்தை தூண்டுகிற வல்லமை இருக்கிறது என்று சித்தர்கள் கண்டார்கள். நம் மூளையின் மீது சந்திரனுக்கு அதிக ஆதிக்கம் உண்டு. அதனால்தான் மாடியில் போய் பௌர்ணமி நாளில் திறந்த வெளியில் தூங்கினால் சொல்லுவார்களே, மேலே தூங்காதரா பைத்து பிடிச்சிக்கோ என்று சொல்வார்கள். அதற்கு ஏற்றாற் போல சொல்ல பார்த்தா வழக்கத்தில் கூட சொல்லுவான், என்ன பௌர்ணமிடா அவன் அப்படித்தாண்டா இருப்பான், அமாவாசைடா அவன் அப்படித்தான் இருப்பான் என்று சொல்லுவதை நம்ம கேட்கிறோம். ஆங்கிலத்தில் கூட லூனாட்டிக்ஸ் சொல்லுவோம். பைத்தியக்காரன் என்ன சொல்ல லூனாட்டிக்ஸ். அப்போ நமக்கு தெரிந்து எப்படி சூரியனுடைய ஆதிக்கம் நம்ம உலகத்தில் வாழ்கிற தாவரங்கள் மீதும் விலங்குகள் மீதும் என்ன நான் பார்க்குறேன், செர்கேடியன் ரிதம்னு பார்க்குறோம். சூரியனுடைய சுழற்சினாலே நம்முடைய மூளையில மெலட்டோனின் சுரப்பது தீர்மானிக்கப்படுகிறது என்று அறிகிறோம். அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்தை சித்தர்கள் சொல்லவில்லை என்று அர்த்தம். ஆனால் சித்தர்கள் அறிவியலை விட இன்னும் நுணுக்கமாக ஆய்ந்து பல உண்மைகளை சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான், இந்த மனிதனுக்கு எத்தனை ஆண்டு அவன் வாழ்வதற்கு அருகதை இருக்கிறது, அவன் எத்தனை ஆண்டு வாழ படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை சித்தர்கள் சொல்லுகிற போது, சூரியனுடைய திசை நடக்கிற போது சூரியனால் ஒருவனுக்கு கிடைக்கிற வயது 6 வயது, 6 ஆண்டுகள். சந்திரனால் 10 ஆண்டுகள், செவ்வாயினால் 7 ஆண்டுகள், புதனால் 17 ஆண்டுகள், குருவால் 16 ஆண்டுகள், சுக்கிரனால் 20 ஆண்டுகள், சனியால் 19 ஆண்டுகள், ராகுவால் 18 ஆண்டுகள், கேதுவால் 7 ஆண்டுகள் என்று மொத்தம் கூட்டினா 120 ஆண்டுகள் வரும். தாயினுடைய கர்ப்பத்திலே செல் நீக்கி இருப்பு இருப்பதை கணக்கிலே சேர்த்து எடுத்து பார்த்தால் இந்த 120 ஆண்டு காலம் வாழ்வதற்கு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை சித்தர்கள் கணித்தார்கள். இங்கதான் ஈஸ்டர்ன் சயின்ஸ் அப்படி சொல்லுது என்று நினைத்தா வெஸ்டர்ன் சயின்ஸ் அப்படி சொல்லுகிறது. பைபிள்லே ஒரு வரி வருகிறது, மை ஸ்பிரிட் ஷல் நாட் அபைட் இன் மேன் ஃபார் எவர், my spirit shall not abide in man forever, for he is flesh, his days are 120 years என்று சொல்லுகிறது பைபிளில் வருகிற வாசகம். அப்ப ஈஸ்டர்ன் உலகமும் கிழக்கத்திய நாடுகளும் எப்படி சிந்தித்து இருக்கிறது என்று பார்த்தால் அந்த பைபிளில் வருகிற வாசகம் என்ன சொல்லுகிறது? என்னுடைய ஜீவன், என்னுடைய ஆன்மா உனக்குள்ளே நிலைத்து இருக்க முடியாது, ஏனென்றால் நீ தசைகளினால் ஆக்கப்பட்டவன், உன்னுடைய ஆயுள் காலம் 120 ஆண்டுகளே என்று அது சொல்லுகிறது. அப்படி பார்த்தா அந்த 120க்கும் ஆயுளுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்று தெரிகிறது. அந்த நாள் எப்படி வாழ்வது? அதற்கு நிறைய முறைகளை நான் சொல்ல போகிறேன். இந்த வகுப்பில் 10 நாட்களில்
என்னென்னவற்றை எப்படி உணவை சாப்பிடுவது, என்ன உணவை சாப்பிடுவது, எப்படி சுவாசிப்பது, என்ன யோக பயிற்சிகளை செய்வது, இதெல்லாம் மணிக்கணக்கில் இல்லை, சில சில வினாடிகள் செய்தாலே அதை சாதிச்சுடலாம். ஆனால் வாழ்க்கையினுடைய நெறியாக லைஃப் ஸ்டைலாக அதை மாற்றி, அதுக்காக நேரம் ஒதுக்கின நிலையே இல்லாமல் லைஃப் ஸ்டைலாகவே மாற்றி எப்படி ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாக வாழலாம் என்ற ரகசியத்தை சொல்லுகிற நிகழ்ச்சி அது. அதில் இன்றைக்கு ஒன்றை சொல்லுகிறேன் பாருங்கள், எவ்வளவு நுணுக்கமாக சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கும். நாம் உணவு சாப்பிடுகிறோம், உணவை மென்று சாப்பிட வேண்டும் என்பது சித்தர்களுடைய தத்துவம். ஆனால் மென்னே சாப்பிடுறதில்லை, வாயில பல்லு இருக்கோ தவிர இதை மெல்றதில்லை. உள்ள போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளி உடனே உள்ள தள்ளிட வேண்டியது, அவசரமாக சாப்பிட வேண்டியது, என்ன சாப்பிடுறதுமே கவனம் செலுத்துவதில்லை. இன்னும் நம்ம பிள்ளைகளை வளர்க்குற விதம் பார்த்தா அதை விட வேதனை. வேன் வந்துடுது, சீக்கிரம் கிளம்பும், யூனிஃபார்மை மாட்டி வாய்க்குள்ள போட்டு திணிச்சு அதை முழுங்கு நம்ம சொல்லிக் கொடுப்பதே தவறாக சொல்லிக் கொடுக்கிறோம். வாயிலே இட்ட உணவை நன்றாக மென்று, அதை எப்படி திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு மருந்து என வேண்டாவாம், அருந்தியது அற்றது போற்றி உணின் மருந்து என வேண்டாவாம். யாக்கைக்கு உடம்புக்கு மருந்துன்னே ஒண்ணு வேணான்னு சொல்றான். மருந்துன்னு அதிகாரம் வச்சுட்டு, துணிக்கடை வச்சுட்டு துணி வாங்காதீங்கன்னு யாராவது சொல்லுவானா? மளிகை கடை வச்சுட்டு மளிகை வாங்காத யாராவது சொல்லுவானா? வள்ளுவன் தான் சொல்லுவான். மருந்து என வேண்டாவாம். யாக்கைக்கு என்ன பண்ணா, அருந்தியது அற்றது. அருந்துதல், அருந்தல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? திரவ பொருளை உட்கொள்வதற்கு இருக்கிற தமிழ் சொல் அருந்தல். மது அருந்தினான், பானம் அருந்தினான், நீர் அருந்தினான். வள்ளுவருக்கு தெரியாதா? உணவை ஏன் அருந்தினான் என்று சொன்னான்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாயிலே இட்ட உணவை நன்றாக பற்களினால் மென்று 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 கூழாக்கி திரவமாக்கி விழுங்க வேண்டும். அதுல என்ன நடக்கிறது? வாயிலே சுரக்கிற நொதிகளோடு உணவு கலந்து வாயிலேயே செரிமானம் முடிந்து போகிறது. மிக மிக முக்கியம். வாய்க்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, வாயிலே சுரக்கிற நொதிகளுக்கு உணவை செரிக்கிற ஆற்றல் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாயிலே இப்போ நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உணவினுடைய வாசம் வருது. வாசம் வந்த உடனே வயிறு கரமுறாங்குது, வயிற்றிலே ஆசிட் சுரந்து விடுகிறது. ஒரு நல்ல பிடித்த உணவை பார்க்கிறோம், பார்த்த உடனே நம்ம வயிற்றிலே அந்த சுரப்பதை பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண் ஸ்டிமுலேட் பண்ணுகிறது, அதனுடைய மனம் நாசி ஸ்டிமுலேட் பண்ணுகிறது, அதனுடைய எண்ணம் சிந்தனை அதை ஸ்டிமுலேட் பண்ணுகிறது. அப்ப ஸ்டிமுலேட் பண்ணுவதனால என்ன நடக்கும்னா, வயிற்றிலே குடலிலே அதை செரிப்பதற்குரிய நொதிகள் சுரக்கும். வாயிலே போட்ட உணவை அப்படியே டபக்குன்னு முழுங்கணும்னா என்ன ஆகும்? அக்ரோனிசம்னு சொல்லுவான். காலக்கிரமம் கெட்டு போகும். வாயிலே போட்டு மெல்லுகிற நேரத்தில் உணவை செரிப்பதற்கு வேண்டிய நீர் வயிற்றுக்குள்ளேயும் குடலேயும் சுரக்கும். அதை லபக்குன்னு முழுங்கினா அது சுரப்பதற்குள்ள உணவு உள்ள போயிடுது. பாருங்க எவ்வளவு தத்துவ நுணுக்கங்களை உள்ளே வைத்து சித்தர்கள் பேசி இருக்கிறார்கள் பாருங்க. ஆக உணவை மென்று உண்ண வேண்டும். இல்லைங்க அப்ப எத்தனை தடவை மென்று சாப்பிடுறது, எவ்வளவு நேரம் மென்று சாப்பிடுறது அப்படின்னு கேட்பா. நான் சொல்லுவது உண்டு, சில சொல்ல 32 தடவை மெல்லுங்க, 40 தடவை மெல்லுங்க. நான் சொல்லுவேன் 50 முறை மெல்லுங்கள் என்று சொல்லுவேன். சில உணவுகளை 50 முறை மென்றால் கூட கூழாகாது. இப்ப அவரைக்காய், கத்தரிக்காய், பீர்க்கங்காய், இது போல நார் நிறைந்திருக்கிற உணவுகளை வாயிலிட்டு மென்று பாருங்களேன், பீன்ஸை மென்று பாருங்களேன், 100 தடவை மென்னா கூட கூழாகாது. தெரியல, நாம போட்டுல ஏதோ முழுகிட்டு இருக்கிற உணவை டிவியை பார்த்துக்கிட்டு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இல்லது மொபைலை பார்த்துக்கிட்டு முழுங்கிறதே நம்ம வேலையா போச்சு. ஒரு விஷயத்தை கடைபிடிங்க, வாயிலிட்ட உணவை நன்கு மென்று 50 முறை மென்று போயா, வேற வேலை இல்லை. 50 தடவை மென்னா ஒரு காலை டிஃபன் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆகாது. ஏன் ஆகாதுன்னு சொல்றேன் கேளுங்க. வாயிலிட்ட உணவை நன்றாக மென்று கூழாக்கி, ஆங்கில பழமொழி இருக்கிறது, ஈட் தி லிக்விட் அண்ட் ட்ரிங்க் த சாலிட் என்று சொல்லுகிறார். எந்த திடப்பொருளையும் வாயிலிட்டு திரவமாகி குடியுங்கள், எந்த திரவப்பொருளையும் வாயிலிட்டு அதை மெல்லுவதைப் போல வாயிலே நிறுத்தி வைத்திருந்து வாயிலே செரிக்க வையுங்கள். எப்படி சொல்றான் பாருங்க, ட்ரிங்க் தி சாலிட் அண்ட் ஈட் தி லிக்விட் என்று சொல்லுகிறான். இதைத்தான் வள்ளுவனும் சொன்னான். உலகம் முழுக்க இந்த சிந்தனை மக்களுக்கு இருந்திருக்கிறது. இப்ப உணவை மென்று கூழாக்கி உண்ணுதல், அது எப்படி உண்ணுவது என்பதை அந்த வகுப்பில் நான் நடத்துகிறேன். அடுத்து உணவை உண்டு விட்டு உண்டு கொண்டே இருக்கும்போது சில பேர் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பான். சாப்பாடு சாப்பிட தண்ணி குடிக்கக்கூடாது, சித்தர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அது ஏன்னா அறிவியலும் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன் அறிவியலை ஏற்றுக்கொள்ளவில்லை? வாயிலிட்டு உணவை முன்று அது குடலுக்கு போன உடனே தண்ணி குடிச்சா அங்கே சுரக்கிற நொதிகள் எல்லாம் நீர்த்து போயிடும் இல்லை. அதனால உணவை மென்று சாப்பிடுகிற போது தண்ணீர் குடிக்க கூடாது. சரி, இப்போ உணவை மென்று சாப்பிடும் போது என்ன நடக்குதுன்னு சொல்ற மாதிரி, இத்தனை வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கமே, இது வரைக்கும் யாராவது உணர்ந்து இருக்கிறீங்களான்னு பாருங்க. இப்ப உணர்வீங்க.
வாயில் மென்று மென்று சாப்பிடுகிற போது நீங்கள் உண்ணுகிற உணவினுடைய அளவு குறைந்து போய்விடும். அதே நேரத்தில் அந்த உணவு உள்ளே போன உடனே ஒரு சின்ன ஏப்பம் வரும். ஒரு ஒரு 10 கவளம் 15 கவளம் சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன ஏப்பம் வரும். ஒன்றும் வராது, ஒரு சின்ன ஏப்பம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய வயிறு சொல்லுகிறது, அப்பா ரம்பி போச்சுப்பா நிறுத்திக்கேன்னு. ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்? இன்னும் கேப் இருக்குது, உள்ள கொஞ்சம் போடலான்னு நினைக்கிறான். அப்படி அல்ல. ஏன்னா we should listen to our body language. நம்முடைய உடலும் உள்ளமும் ஒவ்வொரு முறையும் நம்மை அறிவுறுத்தி கொண்டிருக்கும். அதை கவனிக்க வேண்டும். அதை கவனிக்க தவறினால் நாம் பல சங்கடங்களில் சென்று மாட்டிக்கொள்கிறோம். பாருங்க, அப்படியா உணவை மென்று நான் சொன்ன மாதிரி 50 முறை மென்று கூழாக்கி பிறகு அதை திரவமாக விழுங்கினால் ஒரு 15 கவளம் சாப்பிட்டதுக்குள்ளவே ஒரு சின்ன ஏப்பம் வரும். ஏப்பம் வந்தோடனே நிறுத்திடுங்க. ரொம்ப கஷ்டம். அது எவ்வளவு காஸ்ட்லி உணவாக இருந்தாலும், எவ்வளவு சுவையான உணவாக இருந்தாலும், எவ்வளவு வேண்டியவர்கள் பரிமாறினாலும் ஆசையோடும் அன்போடும் ஏப்பம் வந்துடுதான் நிறுத்திடுங்க. ஏன்னா தட் இஸ் த பாடி லாங்குவேஜ். தி டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்ஃபார்ம்ஸ் யூ ஸ்டாப் ஈட்டிங். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு 15 நிமிடம் அல்லது 10 நிமிட நேரம் உணவை உண்ட பின்னால் மெல்ல நடங்க. மெல்ல நடங்கன்னு சொன்னேன். என்னடா இவர் சயின்டிஸ்டா இருக்காரு, இவர் பாட்டு நடக்க சொல்லி சாப்பிட்டு நடக்கக்கூடாதுன்னு அது கூட தெரியல இந்த ஆளுக்குன்னு எனக்கு அறிவுரை சொல்ற அறிஞர்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்பீர்கள். சித்தர்களுக்கு அறிவுரை சொல்ல தேவையில்லை. அவர்கள் மிக கவனமாக வார்த்தைகளை கையாண்டு இருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? மெல்ல நடங்கள் என்று சொன்னார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய தாய் சித்தர் பரம்பரையில் வந்ததுனால நான் இரவு உணவு சாப்பிட்டு விட்டு, அப்பெல்லாம் என்ன பெரிய பெட்டா நான் ஒன்றும் கிடையாது, ஒரு தலையனை ஒரு கோர பாய், அதை தூக்கிட்டு ஒரு ஜம்கால ஒன்று இருக்கும் போர்வை, அதை எடுத்து தென்னையில் போட்டு படுத்துப்போம். அவ்வளவுதான். பெரிய பெட்ரூம் ஆகுது, பெட் ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் படுத்து தூங்க போய் படுத்தோன்னா எங்கள் அம்மா பின்னாலே வந்து பட்டுன்னு ஒரு தட்டு தட்டுவாங்க. என்னம்மா? டேய், நொறுங்க தின்று 100 அடி நடந்தால் 100 வயது. இந்த பிள்ளையார் கோயில் வரைக்கும் நடந்து போயிட்டு வந்து அப்புறம் படு. எப்படி வளர்த்துருக்குறாங்க பாருங்க. அப்போ சித்தர்கள் என்ன சொன்னார்கள்? நொறுங்க உண்டு விட்டு ஏப்பம் வந்த பின்னால் நிறுத்தி விட்டு ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிட நேரம் நடங்க. நடந்தா என்ன ஆகும்? ஒரு 10 நிமிஷம் நடந்த உடனே இன்னொரு சின்ன ஏப்பம் வரும். ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் நடக்குதா? நம்ம யாருக்குமே தெரியாது. அதன் பிறகு ஒரு 15-20 நிமிடம் கழித்து ஒரு கோளை தண்ணீர், ஒரு 200 மில்லி தண்ணி குடிங்க. அப்பதான் தண்ணி குடிக்கணும். தண்ணியை இடையில குடிக்கப்படாது. அப்படி குடித்தால் அப்பொழுது ஒரு சின்ன ஏப்பம் வரும். முதல்ல வந்த ஏப்பம் போதும் நிறுத்துன்னு, 2வது வந்த ஏப்பம் நீ சாப்பிட்ட உணவு நொதிகளோடு நன்றாக கலந்து விட்டது என்று அறிவிப்பு, 3வது ஏப்பம் அது குடலுக்கு செல்லுவதற்கு அது தண்ணீரோடு கலந்து மயமாகி விட்டது என்று சொல்லுகிற ஏப்பம். இதெல்லாம் பாடி சொல்லுது. இதை சித்தர்கள் சொல்லுகிறார்களா? சொல்கிறார்களே. உண்பதிரு பொழுதொழிய 3 பொழுதுண்ணோம், உண்பது 2 பொழுது ஒழிய 3 பொழுதுண்ணோம், உறங்குவது இரவொழிய பகல் உறக்கம் செய்யோம், மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி புசியோம், வாழையிளம் பிஞ்சொழிய கனியருந்த மாட்டோம், பெண்கள் தம்மை திங்களுக்கோர் காலன்றி மறுவோம், பெருந்தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீரருந்தோம், நண்பர உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம், நமனார்க்கிங்கது வகை நாம் இருக்கும் இடத்தே. தெரை சொல்ல, நமனுக்கு இங்க என்னடா வேலை, யமனுக்கு இங்க என்னடா வேலை, நமனார்க்கு இங்கு ஏது உவகை. ஒரு வீட்டுல ஒரு சோக சம்பவம் நடந்து போச்சு, ஒருவர் இறந்து விட்டாருன்னா அந்த வீடே சோகத்துல இருக்கும். நான் ஒரு ஆள் சந்தோஷமா இருப்பான். யாரு? யமன். ஒரு உயிரை எடுத்துட்டோமான்னு சந்தோஷமா இருப்பான். அதெல்லாம் சொல்றேன், நமனார்க்கு இங்கு ஏது உகை, அவனுக்கு கவலையை கொடுத்து விடும். இதுல முழு பாடலுக்கு பொருளை நான் சொல்லவில்லை, அது அந்த வகுப்பிலே சொல்லுவேன். இப்பொழுது நான் சொன்ன 3 கருத்துக்களையும் எங்கே சொல்லி இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறேன். நண்பர உண்ட பின்பு வாயிலே இட்ட உணவு தன்னுடைய நிலைமை மாறி நன்றாக நன்பெற, அது கெட்டியாக இருந்தது திரவமாக மாற்றம் பெற, நண்பர உண்ட பின்பு நன்றாக வாயிலிட்டு மென்று உண்ண வேண்டும். குறுநடையும் கொள்வோம், சாப்பிட்டு முடித்த பின்னால் குறுநடை. இப்போ கோவிலில் சில பேர் கோவில பிரகாரத்தை சுற்றி வருகிற போது என்ன பண்ணும், கால் மேல கால் அப்படி ஒரு கால் அடியோட ஒரு காலடியை தொட்டு நடப்பார். அதுபோல குறுநடை மெல்ல நடந்தால் அது செரிமானமாகிற உணவுக்கு, அதை செரிப்பதற்காக இரைப்பைக்கு செல்லுகிற ரத்தத்தினுடைய ஓட்டத்தை அது தடுக்காது.
அப்படி பெருந்தாகம் எடுத்திடினும், சாப்பிடுகிற போது அப்படி கடுமையான தாகமே எடுத்தாலும் கூட நடுவிலே பெயர்த்து நீர் அருந்தோம். பெருந்தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அருந்தோம். நண்பர உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம், நமனார்க்கெங்கேது வகை. இப்படி சித்தர்கள் ஏராளமான கருத்துக்களை காசுக்கு சொல்லவில்லை, கருணையினால் எல்லோருக்கும் காசு இல்லாமல் சொன்னார்கள், இலவசமாக சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை நான் காசு வாங்கி கொண்டு சொல்லக்கூடாது என்பதற்காக இலவசமாக அல்லது கட்டணம் இல்லாமல் அந்த பயிற்சியை தருகிறேன். உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தம் அதிலே கலந்து கொண்டு இந்த புலனத்திலே நீங்கள் இதை பார்க்கிற போது அங்கே என்னுடைய தொடர்பு எண் வருகிறது, பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சரியான நாட்களில் சரியான நேரத்தில் அந்த பயிற்சிகளை அளிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்கள் நோயின்றி சித்தர்கள் வழியில் 120 வருடங்கள் வாழ்வதற்குரிய வரிகளை சித்தர்களை சொன்னதை சொல்லுகிறேன். சில பேருக்கு 120 வருஷம் வாழ்ந்துட்டு அப்புறம் சொன்னேன் அப்படின்னுவான். இதெல்லாம் குதர்க்கம். நான் என்ன சொல்றேன், நான் எத்தனிக்கிறேன், முயற்சிக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன். 75 வயதில் இன்னும் என்னால் இளமையோடும் வளமையோடும் திடத்தோடும் பலத்தோடும் நலத்தோடும் உள்ளம் உடலும் ஆரோக்கியமாக இருக்க முடிகிறது என்றால் தொடர்ந்து பேசுகிறேன். என் குரல்ல ஏதாவது மங்கி இருக்கிறதா பாருங்க, முகத்துல ஏதாவது சுருக்கம் தொங்குகிறதா தசைகள் பாருங்க, தொண்டையில இருக்கிற தசை முதல்ல தொங்குதா பாருங்க. இதையெல்லாம் இல்லாமல் எப்படி நம்மை இளமையோடு அது வயோதிகனானாலும் நம்முடைய முதுமை நம்மை தீண்டாமல், வயது ஆனாலும் வயோதிகனாகாமல், முதுமை வந்தாலும் மூத்தோனானாலும் முதுமை தீண்டாமல் உடலை ஆரோக்கியம் வைத்துக் கொள்ளுகிற ரகசியங்களை நான் கற்றதை, நான் பயின்றதை, நான் அனுபவித்துக் கொண்டிருப்பதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். தமிழ் கூறும் நல்லுலகம் உலகெங்கும் வாழ்கிற தமிழ் அறிவாளிகள் நலம் பெற சித்தர்கள் அருள் அவருக்கு பாலிக்க பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.